அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 27 நவம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை தலைமைச் செயலகத்தில் கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சந்தித்து சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான எழுதப்பட்டுள்ள புதிய பாடநூல்களை ஆய்வு செய்ய அளித்ததாகும். இதில் கம்ப்யூட்டர் பயிற்சியும் இடம்பெற்றுள்ளதாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதில் மீது பூனையாக நின்றார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ். 49 ஓவை பாமகவினர் பயன்படுத்துவார்கள் என்று 2 தொகுதி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று டாக்டர் ராமதாஸ் செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னை இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் தரையிறங்கிய காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆண்டுக்கான சிறந்த தொழிலதிபருக்கான விருது மற்றும் பாராட்டு பத்திரத்தை சன் நெட்வொர்க் தலைவர் கலாநிதி மாறனுக்கு வழங்கப்பட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் அமைந்துள்ள கைபர் கணவாயில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் நடந்த பயங்கர சண்டையில் 15 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கைபர் கணவாயிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த கைபர் கணவாயில் வழியாகத்தான் ஆரிய பார்ப்பனிகள் திராவிட நாடான இந்தியாவுக்கு புகுந்து திராவிட கோவில்களில் புகுந்து கொண்டு இந்தியர்களின் ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்து தற்போதும் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஈழ சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்தவர்களின் மாவீரர்கள் தினம் உலக முழுவதும் மிக சிறப்பாக அனுசரிக்கப்பட்டதாகும். லண்டனில் உள்ள எக்ஸல் நகரில் தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மலர் வைத்து மரியாதை செலுத்தியதாக லண்டனில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விண்வெளியில் அமைக்கப்பட்டிருக்கும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு சென்றிருந்த அட்லாண்டா விண்கலம் தன்னுடைய பணியை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு விஞ்ஞானிகளுடன் அமெரிக்கா விண்கல தளத்திற்கு வெற்றிகரமாக தரையிறங்கியதாக வாஷிங்டன் இருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு தமிழக கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா, அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா, காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலு, மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஆகியோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக சென்னை தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கும் இலங்கை நாட்டிற்கும் நடந்த 2வது 5 நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி அடைந்து தன்னுடைய 100வது 5 நாள் போட்டியின் வெற்றி கொண்டாடியதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 27 நவம்பர் 2009 பிற்பகல் 5 மணியில் ஏற்பட்ட சாட்டிலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்களே காணப்படவில்லை. இன்று வெயில் அதிகமாக இருந்ததாகவே ஊட்டியிலிருந்து தமிழகத்தின் அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
மீண்டும் நியூஸ் செய்திருக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.